ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம மெடிடேஷன்னால என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படிங்கிறது பார்க்கலாம். கண்டிப்பாக எல்லாருமே மெடிடேட் பண்ணணும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற ஓடுற ஓட்ட வாழ்க்கையில் எல்லாருக்குமே டென்ஷன், ஸ்ட்ரெஸ் இதெல்லாமே இருக்கு. ஸோ ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் காலையில் எழுந்ததுக்கப்புறம் நம்ம ஜஸ்ட் ஒரு கண்ணை மூடிட்டு எதுவுமே யோசிக்க வேண்டாம், எதுவும் செய்ய வேண்டாம், எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். இந்த மாதிரி ஒரு நிலையில் நம்ம ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் இருக்கலாம். ஸோ இந்த நிலைக்கு வரத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு பேசிக்காக ஒரு 5-10 நிமிஷத்துக்கு எக்ஸசைஸ் பண்ணலாம், இல்லை ப்ரீதிங், பிராணாயாமம் அதெல்லாம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இந்த ஒரு 10 நிமிஷத்துக்கு மெடிடேஷன் பண்ணலாம். ஸோ இந்த மெடிடேஷன் பண்ணும்போது ஜஸ்ட் நம்ம லைட்டாக கண்ணை மூடிட்டு போகிறோம். நம்ம படுத்துக்கலாம், இல்லை உக்காந்துக்கலாம். நம்ம ஜஸ்ட் ரிலாக்ஸ் பண்ணினான்னு போகிறோம். இந்த 10 மினிட்ஸ் ஒரு எனர்ஜி பூஸ்டர் மாதிரி இருக்கும் நம்ம எல்லாருக்குமே. என்ன நடக்கும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த 10 நிமிஷம் கழித்து ரொம்ப சாந்தமாக இருக்கும். என்ன கவலை இருந்தாலும் ஒரு டோட்டல் மைண்டுக்கு ஒரு அன்வைண்டிங் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏதாவது ஒரு அழுத்தத்தில் இருக்கோம், இல்லை ஏதாவது ஒரு வேலையில் ஒரு அவதியாக இருக்கும் அப்படிங்கிறதுனா ஒரு மென்டல் கிளாரிட்டி கிடச்சி ஒரு ஃபோக்கஸை நம்மளுக்கு நல்லா இம்ப்ரூவ் பண்ணி நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ ஏதோ ஒரு வேலை செய்யணும்னு நினைக்கிறோன்னா இன்னும் சூப்பராக அந்த வேலையை செஞ்சு நம்மளால் முடிக்க முடியும். ஸோ யோசிச்சு பாருங்க, அந்த 10 நிமிஷம் நம்ம ஒரு டோட்டல் டேக்கு ஒரு எனர்ஜி அப்சார்பராக இருந்து அந்த 10 நிமிஷத்துலேருந்து நம்மளுக்கு ஃபுல் டே அவ்வளோ எனர்ஜி நம்மளுக்கு கிடைக்கும். அண்ட் யோசிச்சு பார்த்துக்கோங்க, எப்போதுமே நம்ம ஓடிட்டே இருக்கோம் இல்லையா? ஸோ நம்மளுக்கு அந்த மைண்டுக்கு ஒரு ரீபூட்டுக்கு டைமே இருக்காது. எப்போதுமே பேக்ரவுண்டில் ஏதோ ஒன்று நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் எதுவுமே யோசிக்க வேண்டாம், எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், எதுவுமே நம்ம கேட்க வேண்டாம். யூஸ்வலாக நிறைய பேர் பிரார்த்தனை பண்ணுறது கூட ஏதாவது வேணும்னு கேட்டுட்டு இருப்பாங்க கடவுள்கிட்ட. இது அதுவும் கூட வேண்டாம், எதுவுமே பண்ண வேண்டாம். நீங்கள் ஜஸ்ட் ரிலாக்ஸ்டாக இருங்க. முடிஞ்சதுன்னா கண்ணை மூடிக்கோங்க. கண்ணை மூடிட்டு உங்களோட ஒரு சாந்த நிலைக்கு போங்க. உங்களோட மைண்டு மட்டும் இல்லை, நீங்களுமே ரொம்ப காமாக ஃபீல் பண்ணுவீங்க. ரொம்ப ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டாக இருக்கும். ஒரு எனர்ஜி ஒரு ஃபுல்லாக பூஸ்ட் குடிச்சா மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபுல் டேக்கு உண்டான அந்த உற்சாகத்தை எடுத்துகிட்டு போயிட்டு அவ்வளோ எந்தூசியாஸ்டிக்காக உங்களால் வேலையை செய்ய முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் 10 மினிட்ஸ் தான். பட் நிறைய பேரோட இந்த பிபி, இந்த பதட்டம், அந்த பால்பிட்டேஷன், டிப்ரெஷன் இது எல்லாத்துக்குமே இது ஒரு மருந்தாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.